வணக்கம் பிள்ளைகளே. நான் உங்களுக்கு ஒரு அழகிய கதையை சொல்லப் போகிறேன். இது தஞ்சையின் யானை இளவரசன் பற்றிய கதை. ஒரு பசுமையான கிராமத்தில் சூர்யா என்ற சிறுவன் வசித்தான். அவன் ஒரு நாள் கோயில் முற்றத்தில் நடந்து போகும்போது ஒரு குட்டி யானையை பார்த்தான். அந்த யானை மிகவும் அழகாக இருந்தது. அதன் கால்களில் பொன் கொலுசுகள் மின்னின. அந்த யானை ஒரு ரகசியத்தை சூர்யாவிடம் சொல்லியது. அது உண்மையில் தஞ்சையின் பண்டைய இராச்சியத்தைச் சேர்ந்த ஒரு இளவரசன். ஆனால் ஒரு சாபத்தால் யானையாக மாறிவிட்டது. அந்த சாபத்தை உடைக்க ஒரு மாய தாமரையை ஒரு பேய் அரண்மனையிலிருந்து எடுக்க வேண்டும் என்று அது சொல்லியது. சூர்யா மிகவும் தைரியமானவன். அவன் அந்த யானையுடன் சேர்ந்து பயணம் தொடங்கினான். அவர்கள் ஒரு பயமுறுத்தும் அரண்மனைக்குள் நுழைந்தார்கள். அங்கே இருட்டாகவும் பேய் காவலர்களின் நிழல்கள் மின்னுவதாகவும் இருந்தது. ஆனால் சூர்யா பயப்படவில்லை. அவன் யானையுடன் சேர்ந்து கோயில் புதிர்களை தீர்த்தான். ஒரு பெரிய கல் சக்கரத்தில் தமிழ் எழுத்துக்களை சரியாக அமைத்து ஒரு ரகசிய பாதையை திறந்தான். பேய் காவலர்கள் அவர்களை துரத்தினார்கள். சூர்யாவும் யானையும் ஓடி தூண்களுக்கு பின்னால் ஒளிந்து தைரியமாக தப்பினார்கள். அவர்கள் ஒரு மாய பாதையை பின்பற்றி ஒரு அழகிய நீர்த்தடாகத்தை அடைந்தார்கள். அங்கே ஒளிரும் தாமரை மலர்கள் நிறைந்த ஒரு குளம் இருந்தது. சூர்யா ஒரு பெரிய பிரகாசமான தாமரையை எடுத்தான். அது அவன் கைகளில் மின்னியது. அந்த மாய தாமரையை எடுத்து அவன் கோயிலுக்கு திரும்பினான். கோயிலில் சூர்யா அந்த தாமரையை விநாயகர் சிலை முன் வைத்தான். திடீரென ஒரு பொன் ஒளி பரவியது. குட்டி யானை ஒரு அழகிய இளவரசனாக மாறியது. கிராம மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக கைதட்டினார்கள். மலர் இதழ்களை தூவினார்கள். சூர்யாவும் இளவரசனும் சிரித்து சூரிய உதயத்தை நோக்கி நடந்தார்கள். இது ஒரு மகிழ்ச்சியான முடிவு, இல்லையா பிள்ளைகளே? நல்ல இரவு பிள்ளைகளே. மீண்டும் ஒரு அழகிய கதையுடன் சந்திப்போம்.